வணக்கம். 2 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை முதல் 3 நாட்கள் வெப்ப அலை வீச வாய்ப்பு. சென்னையில் 100 டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் காலை 11:30 மணி முதல் 3 மணி வரை மக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம். கடும் வெயிலால் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் நாளை முதல் 3 நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், செட்டிக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கோடை மழை. வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் டிஸ்பிளேயில் தெரியாத சிசிடிவி காட்சிகள். சிசிடிவி ஒயர் இணைப்பில் ஏற்பட்ட பழுதால் 2 மணி நேரம் காட்சி தெரியவில்லை என ஆட்சியர் ராஜகோபால் சின்கரா விளக்கம். திருச்சியில் அதிமுக முன்னாள் கவுன்சிலரின் மகன் கொலை. குடும்ப முன் விரோதத்தில் கொல்லப்பட்டதாக தகவல். புதுச்சேரியில் 16,000 ரூபாய்க்கு கடனாக பெற்ற செல்போனுக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டச் சொல்வதாக குற்றச்சாட்டு. பஜாஜ் பைனான்ஸ் நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டம். பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கிய தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சியிலிருந்து இடைநீக்கம். விசாரணை முடியும் வரை இடைநீக்கம் செய்ய பரிந்துரைத்துள்ளதாக குமாரசாமி தகவல். நெல்லை ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் சிக்கியது தொடர்பாக நயினார் நாகேந்திரனின் உறவினர் உட்பட 3 பேருக்கு சிபிசிஐடி சம்மன். விசாரணைக்கு இன்று நேரில் ஆஜராக உத்தரவு. கோவை மக்களவை தேர்தல் முடிவை நிறுத்தி வைக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் இணைத்து வாக்களிக்க அனுமதிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது என்றும் அறிவிப்பு. தன்னை பற்றிய போலி வீடியோவை காங்கிரஸ் பரப்புவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா புகார். மக்களை திசை திருப்புவதாகவும் குற்றச்சாட்டு. மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் கஞ்சா போதையில் பொருட்களை அடித்து உடைத்தவர் கைது. வீடியோ வெளியான நிலையில் காவலர்கள் நடவடிக்கை. மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் போதை ஆசாமியால் மக்களுக்கு பாதிப்பு என எடப்பாடி பழனிசாமி கவலை. போதைப் பொருள் புழக்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை. இசைக்கு பாட்டா, பாட்டுக்கு இசையா என்று கவிஞர் வைரமுத்து கேள்வி எழுப்பிய விவகாரம். இளையராஜாவை பற்றி இனி குறை கூறினால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என சகோதரர் கங்கை அறிக்கை. இனிமேல் வைரமுத்து அவர்களே மரியாதை தான் பேசிகிட்டு இருக்கேன். இளையராஜா அவர்களை பற்றி ஒரு சின்ன குற்றமோ குறைகளோ நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதற்குரிய விளைவுகளை நீங்கள் வேறு மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கும். தேனி கொடுவிலார்பட்டியில் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையத்திற்குள் நுழைய முயன்றவர் கைது. இருசக்கர வாகனத்தில் வந்து பாதுகாப்பு வீரர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் 6 பிரிவுகளில் வழக்கு. விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் இந்த வாரத்தில் அறிவிக்கப்பட வாய்ப்பு. மக்களவைத் தேர்தலின் கடைசி கட்ட தேர்தலுக்குள் நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தகவல். திருப்பூரில்
சென்னையில் பழக்கடைகளில் உணவு பாதுகாப்புத் துறையினர் அதிரடி சோதனை. ரசாயனம் வைத்து பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் மற்றும் கெட்டுப்போன பழங்கள் 2.5 டன் பறிமுதல். ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் நிர்மலா தேவி. இன்னும் சற்று நேரத்தில் தண்டனை விவரம் வெளியாக வாய்ப்பு. அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனு மீது இன்று உத்தரவு பிறப்பிக்கவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இப்போ இது சார்ந்து என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது? அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்றுதான் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு வழக்கு தொடர்ந்தாரு. இந்த வழக்கில் 2 தரப்பு வாதங்களும் முடிவடைந்து அந்த வழக்கில் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வழக்கின் விசாரணையின் போது நீதிமன்றம் உத்தரவிட்டபடி அந்த சம்பந்தப்பட்ட வங்கி தங்களுக்கு அந்த ஆவணங்களை செலான்களை வழங்க வேண்டும். அதுவரைக்கும் அந்த தீர்ப்பை வழங்கக்கூடாது. தங்கள் தரப்பு வாதத்தை மீண்டும் கேட்க வேண்டும் என்று ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனையும் ஏற்றுக்கொண்ட சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் செந்தில் பாலாஜியை நேரில் வரவழைத்து கடந்த 22ஆம் தேதி வரவழைத்து அவரிடம் அந்த வங்கி ஆவணங்களை ஒப்படைத்தது. அதன் பிறகு அந்த வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு இன்றைய தினம் தள்ளி வைக்கப்பட்டது. ஆனால் இன்றைய தினம் செந்தில் பாலாஜி தரப்பில் புதிதாக ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது செந்தில் பாலாஜிக்கு வங்கி கொடுத்த அந்த ஆவணங்களில் அசல் ஆவணங்கள் வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் வழங்கப்பட்ட 2 செலான்களில் 2 செலான்கள் அதாவது ஜெராக்ஸ் எடுக்கப்பட்ட செலான்களாக உள்ளது. எனவே நீதிமன்ற உத்தரவை வங்கி முறையாக பின்பற்றவில்லை. எனவே இந்த வழக்கின் விசாரணையை மீண்டும் வைக்க வேண்டும் என்ற ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. இது போன்று புதிதாக மீண்டும் மனு தாக்கல் செய்வதற்கு நீதிபதி அல்லி கண்டனம் தெரிவித்தார். அதே போல இந்த புதிய மனுவுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறைக்கு இன்று உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை ஜூன் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. எனவே இன்றைய தினம் இந்த புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் அந்த வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்படவில்லை. அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் கூட ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் தற்போது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன். சென்னையில் பகல் நேரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் பொதுமக்கள் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்று சென்னை மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் கத்திரி வெயில் தொடங்கும் முன்பே வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இந்த நிலையில் சென்னையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதையடுத்து சென்னையில் காலை 11 மணி முதல் பகல் 3:30 மணி வரை பொதுமக்கள் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்று சென்னை மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தண்ணீர் அதிகமாக பருக வேண்டும், பழங்களை அதிகமாக சாப்பிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பகல் நேரத்தில் வெளியே வந்து விளையாடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் மதுபானங்களை அருந்த வேண்டாம் என்றும் சென்னை மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களில் நாளை முதல் 3 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இன்று முதல் 5 நாட்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 43 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 3 நாட்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் நாளை முதல் 3 நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று 2வது நாளாக மிதமான மழை பெய்தது. நாகர்கோவில், வடசேரி, ராமன்புதூர், செட்டிக்குளம், கோட்டார், ஈத்தாமொழி, புன்னை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பிற்பகலில் பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் மலையோர பகுதிகளில் அவ்வப்போது பெய்து வரும் மழையால் குடிநீர் தட்டுப்பாடு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.